Welcome to Story Time. Tamil Story for Kids. இன்றைய கதை சிங்கம் மற்றும் முயல். ஒரு காலத்தில் காட்டின் ராஜாவாக ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் இருந்தது. சிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அவருக்கு பயந்தன. சிங்கம் தனது பசியை போக்க சிறிய விலங்குகளை கொன்றது. சிங்கம் காட்டின் ராஜாவாக இருந்ததால் அனைத்து விலங்குகளையும் அழைத்து, உங்களில் ஒருவர் தினமும் எனக்கு இரையாக வர வேண்டும், இல்லையெனில் முழு காட்டையும் அழித்து விடுவேன் என்று கட்டளையிட்டது. விலங்குகள் சிங்கத்தை கண்டு மிகவும் பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டன. விலங்குகள் ஒவ்வொன்றாக செல்ல திட்டமிட்டன. சோம்பேறி சிங்கம் தனது எளிதான இரையால் மகிழ்ச்சியடைந்தது. நாட்கள் சென்றன. தங்களை காப்பாற்றிக் கொள்ள காட்டில் உள்ள விலங்குகள் சிங்கத்திடம் பிரார்த்தனை செய்து ஒரு நாளைக்கு ஒரு விலங்கை கொன்று சாப்பிடும்படி கேட்டுக் கொண்டன. அது அவருக்கு பிரார்த்தனையாக அனுப்பப்படும். சிங்கம் ஒப்புக்கொண்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு அவருக்கு உணவாக அனுப்பப்பட்டது. இதனால் அன்பான குட்டி முயல்கள் மற்றும் பறவைகள் அனைத்தும் சிங்கத்தின் பசியை போக்குவதற்காக அனுப்பப்பட்டன. நேரம் செல்ல செல்ல காட்டில் விலங்குகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. விலங்குகள் பயத்தில் நாட்களை கழித்தன. தங்கள் முறைக்காக காத்திருந்தன. ஒரு நாள் ஒரு முயல் சிங்கத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் முயல் சிங்கத்தை அடையவில்லை. சிங்கம் பசியில் அமைதியற்றது. முயலை அடைந்ததும் கோபமடைந்த சிங்கம், ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? இவ்வளவு நேரம் என்னை காத்திருக்க வைப்பதன் மோசமான விளைவுகளை பற்றி உனக்கு தெரியுமா? குட்டி முயல் கூப்பிய கைகளுடன் தரையில் அமர்ந்து சிங்கத்திடம், என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே. எனது 4 தோழர்களுடன் சரியான நேரத்தில் தொடங்கினேன். ஆனால் உன்னை விட சக்தி வாய்ந்த ஒரு சிங்கம் எங்களை வழியில் நிறுத்தி அதில் 4 தின்றுவிட்டது. நான் தப்பித்து உங்கள் சேவைக்கு வர முடிந்தது. பெருமையும் சக்தியும் வாய்ந்த சிங்கத்தால் அதே காட்டில் 2வது ஒருவன் தன்னை போலவே சக்தி வாய்ந்தவனாகவும் தன் பங்கை உண்பதையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிங்கம் கோபத்தில் குருடனாகி முயலுக்கு கட்டளையிட்டது, என்னை சிங்கத்திடம் அழைத்துச் செல்லுங்கள். நான் அவருக்கு பாடம் கற்பிப்பேன். இந்த காட்டிற்கு நான் ஒருவனே அரசன். எல்லா மிருகங்களும் என் சேவைக்கு வர வேண்டும் என்றான். முயல் சிரித்துக் கொண்டே சிங்கத்தை அருகில் உள்ள கிணற்றிற்கு அழைத்துச் சென்றது. சிங்கம் சத்தமாக முணுமுணுக்க ஆரம்பித்து 2வது சிங்கத்தை போருக்கு அழைத்தது. புத்திசாலித்தனமான முயல் சிங்கத்திடம், அரசே, சிங்கம் கிணற்றுக்குள் இருக்கிறது. கிணற்றுக்குள் அவனை கொன்றாலொழிய அவன் வெளியே வரமாட்டான் என்று சொன்னது. முட்டாள் சிங்கம் தன் எதிரியை கொல்ல கிணற்றுக்குள் குதித்து கிணற்றில் மூழ்கியது. இவ்வாறு நகைச்சுவையான முயல் பேராசை மற்றும் கொடூரமான சிங்கத்திடம் இருந்து தனது காட்டை காப்பாற்றியது. அது சிங்கத்தின் முடிவு மற்றும் அனைத்து விலங்குகளும் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஆயுத சக்தியை எதிர்த்து போராடுவதற்கு ஞானம் மட்டுமே ஒரே வழி என்பதையும், நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் தடைகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் கடக்க முடியும் என்பதை நாம் காணலாம். புத்திசாலித்தனமான சிந்தனை சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும். வாழ்க்கையின் வெற்றி சில சமயங்களில் நமக்கு தெரியாத சூழ்நிலையை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்தது.
உடல் வலிமையை விட ஞானம் வலிமையானது என்பது கதையின் நெறிமுறை. Thanks for watching more stories. Subscribe my channel.